Hi everyone, இன்னைக்கு கம் யோங் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் உடங் கரிங் இல்லாட்டினா ட்ரை ப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இருக்கட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி தனியாக இந்த ஊடாங்க எடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரான்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இடிக்கல்லில் வச்சு இடிக்க போகிறோம். பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும். அதனால் இடிக்கல்லில் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இடித்து எடுத்து தனியாக வச்சுக்குங்க. வடிகட்டின தண்ணியை வீசிடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு வச்சுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ். 1/2 kg சிக்கனுக்கு 1 முட்டை போதும். நீங்கள் 1 kg சிக்கன் பாய்ச்சிங்கன்னா 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணணும். அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஆனால் இதை மேரினேட் பண்ண வைக்கிற முன்னுக்கு இந்த மாதிரி பிழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோழியில் உள்ள தண்ணி கிச்சாப் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடாக வந்துச்சுன்னா தனியாக ஒரு கப்பில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. வீசிடாதீங்க. இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த கம் யோங் சிக்கன் சமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது சமைக்க ஆரம்பிக்கிறது மட்டுக்கு அந்த ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். இருக்கட்டும். சிக்கன் மேரினேட் பண்ணிகிட்ருக்கிற அந்த 1/2 ஹவரில் எடுத்து வச்சு அந்த கிச்சாப் தண்ணி எடுத்துருவோம். அதை என்ன பண்ணுவோன்னா இப்போ இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் சேர்த்துக்குங்க. சிக்கன் கறி பவுடர் இல்லை, சிக்கன் கறி பவுடர் இல்லைன்னா ஃபிஷ் கறி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்குங்க. ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட பாய்க்கலாம். 1 டீஸ்பூன் போதும். இதை டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ நம்ம கோழி பொரிக்க போகிறோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கோழியை நம்ம விறுவிறுன்னு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு பீஸாக சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்காவது 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சாஸ் செய்யும் போது ரொம்ப நேரம் அந்த சாஸை கொட்டி இந்த கோழியில் வச்சு வேக வைக்க தேவையில்லை. அதனால் நல்லா முழுசாக பொரித்து எடுத்துருங்க. ஓகே, கோழி நல்லா வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பக்கெட் வச்சிடலாம். வச்சுட்டு இதே பாத்திரத்தில் இதில் உள்ள எண்ணெயை பாதியாக குறைச்சிக்குங்க. ஏன்னா நம்ம இதில் தான் அந்த கம் யோங் சிக்கன் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ப்ரான்ஸ் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வாசனை ஏறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஒரு மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. பார்த்திங்களா, கலர் ஒரு மாதிரி மாறிடுச்சுல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். வாசனை அப்படியே ஏறும். ஓகே, இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. கம் யோங் சிக்கன் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 கொத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கூட ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணி கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் ஊசி மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்துச்சுன்னா 4 மிளகா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் அவ்வளோவா வேண்டாம். அதனால் நான் 2 ஊசி மிளகாவை வெட்டாமல் முழுசாக அப்படியே போட போகிறேன். கூடவே 2 செராய் லெமன் கிராஸ் இதை இடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு கறி பவுடரும் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணி ஒரு கிச்சாப் வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம்.
தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ட்ராய் ஆகணும். இப்போ நான் ஒரு பட்டை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் ஆரம்பத்தில் அந்த ட்ரை ப்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த உடங்கரைங்க நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொதித்து திக் பேஸ்ட் வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதித்தாதான் இதோட பச்சை வாசனைலாம் போகும். இந்த மாதிரி திக்காக வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா அது கொதித்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாஸ் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. ஓகே, நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.